விஷயங்களையும் நம்மள டெய்லி காலையில கூட ரிமைண்டர் பண்ணிக்கங்க. எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஹெல்ப் டு அதர்ஸ். இவ்வளவுதான், பினிஷ். இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில 100% சாத்தியமான ஒரு விஷயம். வெளியில இண்டஸ்ட்ரியில எப்படின்னு எனக்கு தெரியல. சோ அப்போசிஸ் ஓவர் த டாப் அப்படிங்கறத இதனுடைய கண்டென்ட். சோ இதுல அப்போசிஸ் ஓடிடி தளத்துல என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறோம்? வீடியோஸ் கொடுக்கிறோம். என்ன வீடியோஸ்? இப்போதைக்கு இதுல கம்பெனிஸ் வீடியோஸ் இருக்குதுல, ரைட்டுங்களா? இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகும். இப்பதான் நேத்து தான் வந்து அட்மின் நம்ம கண்ட்ரோல்ல வந்திருக்கு. அவர் கூப்பிட்டீங்களா? எங்க ஃபாலோ பண்ணுங்க. நேத்து தான் வந்து அட்மின் கையில கிடைச்சிருக்கு. இனிமேல் வந்து இந்த ஸ்க்ரோலிங் ஓடுது இல்லையா, கொடுத்துருவோம். எப்படி ஷார்ட்ஸ் பார்க்கலாம், லைவ்ல இருக்கு, ஆனா ஆக்டிவா இல்ல. என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கலாம், இல்ல ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுக்கலாம், இல்ல வந்து ஒரு ஷோரூமோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கலாம், ஒரு கடையோட இந்த மாதிரி எந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் நம்ம இதுல பப்ளிசிட்டி பண்ண போறோம். ஃபியூச்சர்ல இந்த ஆட்ஸை எடுத்து கொடுக்கிறது மூலமா உங்களுக்கு ஒரு வருமானமும் கொடுக்க போறோம். ஓகேங்களா? டன். நெக்ஸ்ட் ஷார்ட் பிலிம்ஸ். ஷார்ட் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து பெஸ்டா ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஷார்ட் பிலிமோட வீடியோ அதுல இருக்கு. இப்போதைக்கு நான் நடிச்ச ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட் பிலிம்ல நான் பண்ண ஒரு ரோலுக்கான ஒரு வீடியோ மட்டும் ட்ரையலுக்கு போட்டு வச்சிருக்கோம். இதுல நம்ம கான்டெஸ்ட் நடத்த போறோம். பெஸ்ட் ஷார்ட் பிலிம் மேக்கருக்கு 1 lakh rupees. சோ இந்த மூவிஸ்னு வந்துட்டா இது வந்து எஃப்எம் ஸ்டேஷன் அப்போசிஸ்ல இந்த மந்த்துக்குள்ள அப்போசிஸோட எஃப்எம் லைவ் ஸ்ட்ரீமிங் ஓடிடி தளத்துல ஓபன் ஆயிடும். 24/7 சாங்ஸ் ஓடும். இப்போதைக்கு நீங்க விஜேவா ஆர்ஜேவா மாறதுனா நீங்க மாறலாம். உங்களுக்கான ஸ்லாட் ஒதுக்கி கொடுக்கப்படும். நீங்க பேசலாம். ஆல் அப்டேஷன் will coming soon. ஓகே? ஸ்ட்ரீமிங் எஃப்எம் உதாரணத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆப்பை ஓபன் பண்ணி நம்ம ஓடிடி ஓபன் பண்ணி அந்த பட்டனை டச் பண்ணிட்டா அது பாட்டுல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க போன் அப்படி வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம். பாட்டு கேட்டுட்டு வேலை செய்யலாம். அதனால இது வந்து ஆட் பாக்குற கம்பெனி கிடையாது. தெளிவா மைண்ட்ல வச்சுங்க. நம்ம இலக்கு டிஃபரெண்டா இருக்கு. நம்ம கோல் வேற, நம்ம எய்ம் வேற, நம்மளுடைய டார்கெட் வேற, எல்லாமே வேற. அதனால இது வந்து நேரத்தை ஓடிடில செலவு பண்ணா இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுட்டு நீங்க பேச ஆரம்பிங்க. ரைட்? மெம்பர் போனஸ். இந்த போனஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் ஆக்டிவ் மெம்பர் போனஸ். இதுக்கு பேரு ஏஎம்னு சொல்லுவோம். சரிங்களா? அது என்னங்கிறது நான் இப்ப இந்த அடுத்து சொல்லுவேன் நான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டார் மந்த்லி போனஸ். இதுனா சார் புதுசா இருக்கு. இந்த போனஸ்ங்கிற வார்த்தையை மட்டும் மாத்திட்டு ஆக்சுவலி ஸ்டார் மந்த்லி சேலரி கொடுக்க போறோம். அததான் ஸ்டார் மந்த்லி போனஸ் வச்சிருக்கோம். மந்த்லி சேலரி கொடுக்க போறோம் நம்ம கம்பெனில. அது எப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் போனஸ். பர்ச்சேஸ் பண்றது மூலமா போனஸ், நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது மூலமா போனஸ் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது இல்லப்பா. நான் இது பண்ணா உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பைனரியில இருக்கோம் இல்லையா? சோ இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்கள தலைவர்கள் எந்த சூழ்நிலையும் பாதிக்க கூடாது என்பதற்காக மேட்சிங் போனஸையும் அதுக்குள்ள நம்ம ஃபிட் பண்ணி வைக்கிறோம். ஓகே? வந்துரும். நம்ம ஏற்கனவே வச்சிருக்க மாதிரி அந்த பிளானும் உள்ளார இருக்கிறதுனால ஆட்டோமேட் போனஸ் அதுல வந்துரும். இது ஓடிடில புதுசா நம்ம கொண்டு வர போற விஷயம் என்னது? ஸ்லாட் பர்ச்சேஸ் போனஸ். ஓகேங்களா? அத பத்தி நம்ம கடைசியா பாப்போம். என்ன பண்றாங்க? டெய்லி 5 ரூபாய். நெக்ஸ்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கவங்க எப்படி வாங்க போறாங்க? நெக்ஸ்ட் நீங்க ஒரு ஓடிடி எஃப்எம் இருந்தா உங்களுக்கு வருமான வாய்ப்பு ஏன் டெய்லி 5 rupees. இது ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்னு தெரியும். சம்பாதிக்கலாம். அது எதுல கிடைக்கும்? கெட் இன் ப்ராடக்ட் வாலெட். இப்போ இன்னைக்கு வந்து என்னோட ஐடிக்கு 100 ரூபாய் வந்துருச்சு. யாரா இருக்கலாம்? நாளைக்கு 100 ரூபாய் நிறைய பேர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? டிஸ்கவுண்ட் கூப்பன் மாதிரி கிடையாது. 50% அந்த மாதிரிலாம் கிடையாது. ரைட்? Buy any opposite brand product through PW, அதாவது ப்ராடக்ட் வாலெட். ப்ராடக்ட் வாலெட் மூலமா என்ன பண்ணலாம் நான் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். எனி பிராண்ட் ப்ராடக்ட், அப்போசிட் பிராண்ட் ப்ராடக்ட் எது வேணாலும் நீங்க வாங்கி. நெக்ஸ்ட் சரி, வேலிட் அப்போசிட் ஆப் டவுன்லோட் நடந்துக்கணும். ரைட்? நெக்ஸ்ட் ஸ்பெண்ட் டைம் இன் அவர் ஓடிடி பிளாட்ஃபார்ம். அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த 3 கண்டிஷனும் ஒண்ணுதான். எல்லாம் 3மே ஒண்ணுதான். ஆனா நம்ம மாமா பேர்ல, அத்தை பேர்ல, சித்தப்பா பேர்ல, தங்கச்சி பேர்ல என்ட்ரியோ போட்டு இந்த வேலைத்தனம் பண்ணோம்னா கம்பெனி தாங்காது. புரிஞ்சுதா? உனக்கு இல்ல, எல்லாத்துக்கும். பாத்துங்க, ரொம்ப முக்கியம். இந்த 3 வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா
100 ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிடேட் பண்ணி 100 வேலிட் அப்போசிஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி கொடுத்து ஸ்பெண்ட் டைம் இன் அவர் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவங்கள ஸ்பெண்ட் பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் எதுக்கு நீங்க ஸ்டார் மந்த்லி போனஸ்க்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் ஓடிடில போனஸ் 10 ரூபாய் கிடைக்கும் ப்ராடக்ட் வேலட்ல. இந்த 3 வேலையை செஞ்சா இந்த ரெண்டுக்கும் நீங்க எலிஜிபிள். 10 ரூபாய் உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு வீடியோ உள்ளார போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணா இங்க ஸ்டார் மந்த்லி போனஸ்க்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. யூ ஆர் தி எலிஜிபிள் பர்சன். இந்த 3 கண்டிஷனையும் பண்ணா அடுத்து ஓடிடி போனஸ் ஒன்னு கொடுக்க போறோம். செகண்ட் ஆப்ஷன் தான் ஓடிடி போனஸ். அது என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டார் மந்த்லி போனஸ். ஏற்கனவே நம்ம சொன்னோம் மந்த்லி போனஸ் ஒன்னு கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் லெவல் போனஸ் கொடுக்கிறோம். எங்கப்பா விஜய்? லெவல் போனஸ் கொடுக்கிறோம். ஓகேவா? ஆனா பழசு கிடையாது, புதுசு. இதுல பண்ணி வரவங்களுக்கு புதுசு. பழைய 499 இருக்குல்ல அந்த பெனிஃபிட் கிடையாது, இதுக்கு தனி. அது கொடுக்க முடியாது, அதெல்லாம் இதுலயே கொண்டு வரோம். அது கூட மெட்ஜ் ஆகும். அது எப்படி கொடுக்க முடியுமான்னு பார்த்து கொடுக்க முடிஞ்சா கொடுத்து PW and PW 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆப்ஷன் நம்பர் 3. ஓகே ஓகே சரி. இப்போ இத பர்ச்சேஸ் பண்ணா என்ன சார் கொடுப்பீங்க எனக்கு அப்படின்னு உங்களோட क्वेश्चन வரும். ரைட்டா? இத எங்க கொடுக்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மை பேங்க் இருக்கு, கூப்பன் வேலட் இருக்கு. இப்போ புதுசா ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம், ப்ராடக்ட் வேலட். உங்களுடைய இப்போ அந்த ஃப்ரீ எஃப்எம்ல இருக்கும்போது உங்களுக்கு எங்க வருமானம் கொடுக்கறேன்? ப்ராடக்ட் வேலட்ல காட்டுறோம் இல்லையா? அந்த ப்ராடக்ட் வேலட்டை வச்சு ஃபுல் பெய்டு ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் நீங்க. கரெக்ட்டா? 50% எதுவும் கிடையாதுங்க. ரைட்டா? அந்த இடத்துல இந்த அமௌண்ட்டை கொடுத்துருவேன். கிளியரா? கிளியரா? இப்போ நீங்க ஃப்ரீ மெம்பர்ஷிப் இன்கம் எங்க வாங்குறீங்க? ப்ராடக்ட் வேலட்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்ல, அந்த இடத்துல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வச்சு ஃபுல்லா ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் நீங்க. அதுல எந்த கண்டிஷனுமே கிடையாது. கிளியரா? 100 ரூபாய் இருந்தா 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கலாம், 200 ரூபாய் இருந்தா 200 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கலாம், 1000 ரூபாய் இருந்தா 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கலாம். கரெக்டா? அந்த மாதிரி இந்த பர்ச்சேஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த 500 ரூபாய்க்கு நீங்க ஆக்டிவேட் பண்ணா இல்ல 1000 ரூபாய்க்கு ஆக்டிவேட் பண்ணா 5000 ரூபாய்க்கு ஆக்டிவேட் பண்ணா இந்த பணத்தை ப்ராடக்ட் வேலட்ல உங்கள்ட்ட கொடுத்துருவேன். அந்த வருமானம் இருக்குல்ல, PW வருமானம் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த 500 ரூபாயை கொடுத்துருவேன். அந்த 500 ரூபாய் வச்சு நீங்க ஃபுல்லா ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ரூல் அதானே கவர்மெண்ட் வருது. கவர்மெண்ட் கம்பெனிக்கு அமௌண்ட் கொடுத்தா நீங்க அதுல ஆட் பண்ணி கொடுத்துருவேன். மை பேங்க்ல கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட் வேலட்ல கொடுத்துருவோம்ப்பா. கவர்மெண்ட் ரூல் படி அவங்க ஒண்ணு கம்பல்சரி இந்த 3ல ஏதோ ஒண்ணுல ஆக்டிவேட்ல இருந்தா இந்த பேக்கேஜுக்கான பெனிஃபிட் என்னவோ அது மட்டும் கிடைக்கும். கண்டிஷன் ஓகேவா? கிளியரா? யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா தூக்கம் வருதா? ஒரு நாளைக்கு 15 ரூபீஸ் எர்ன் பண்ணலாம். 5, 10, 15 எப்படி கிடைக்கும் போது நம்ம ஓடிடி தளத்துல போய் உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது மூலமா அங்க இருக்கக்கூடிய டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது மூலமா யூ ஆர் கெட்டிங் திஸ் இன்கம். ஓகே ரைட். என்ன ஸ்டார் மந்த்லி போனஸ்லாம் என்னன்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் மேட்சிங் போனஸ். 500 பேக்கேஜ்ல மேட்சிங் போனஸ் கிடையாது, நாட் எலிஜிபிள். 1000 ரூபாய் பேக்கேஜ்ல இருந்தாலும் நாட் எலிஜிபிள். 5000 பேக்கேஜுக்கு மேட்சிங் போனஸ் உண்டு. அது எது கூட மேட்ச் பண்றது நான் சொல்லுவோம் பிளான் பண்ணுவோம். என்ன பிளான் பண்ணல ரெட்ட கிடைக்கும் இந்த 5 ரூபாய். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 10 ரூபாய் என்பது கேஷ் வேலட்ல 5 ரூபாயும் ப்ராடக்ட் வேலட்ல 5 ரூபாயும் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 5000 பேக்கேஜ்ல இந்த 15 ரூபாய் எப்படி கிடைக்கும்? கேஷ் வேலட்ல 10 ரூபாயும் ப்ராடக்ட் வேலட்ல 5 ரூபாயும் கிடைக்கும். ஓகே ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்படி எல்லா வகையிலுமே நம்ம பெனிஃபிட் கொடுத்துறோம். அதனால அந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நோ லாஸ். டாம் ஷூர் நான் சொல்றேன். கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிடலாம். அதை ஒரு ஸ்டெப் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டெப்பை எடுத்து வழிகாட்ட வேண்டிய கடமை நம்மள்ட்ட இருக்கு. நிறுவனத்துக்கும் அந்த கடமை இருக்கு. இ காமர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த வேலையை நம்ம செய்வோம். இன்னும் சில ஐடியாஸ்லாம் இருக்கு. பேக்கேஜ் போடுற ஐடியாலாம் இருக்கு. கூப்பனை வச்சு 6 மாசத்துக்கான ஐட்டத்தை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1 மாசத்துக்குலாம் அனுப்ப முடியாது. 1 வருஷத்துக்கான பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுங்க. 50000 ரூபாய்க்கு போடுங்க. இவ்வளவு போக பேலன்ஸ் வாங்கிக்கிங்கன்னு கூட சொல்லலாம். வரக்கூடிய நாட்கள்ல ஒண்ணு நம்ம பண்ணுவோம். சரிங்களா? இன்னும் ஃபுல் ஃபிளட்ஜா இ காமர்ஸ் நம்ம இன்னும் ஃபாஸ்ட் மூவ் பண்ணிரல.